அடையாளங்கள் என்ன தெரியுமா? அடிக்கடி மறதிகள் ஏற்படும், அடிக்கடி தலைவலி ஏற்படும், உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் வலிக்க ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், எனக்கு தனியா இருக்கிறதான் பிடிக்கும், என்னுடைய முகம் மஞ்சளிச்சிருக்கும், உடம்பினுடைய சில பகுதிகளில் எதிர்பாராத கட்டைகள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாம் கண்ணூருடைய ஆரம்பம். இதுல இருந்து தான் பயங்கரமான நோய்களின் பக்கம் திருப்பும். எனக்கு யாரு கண்பட்டது என்று தெரியாவிட்டால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் நம்மில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு விடயம் தான். ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் முதலாக செய்ய வேண்டிய விடயம் இருக்கிறது. ருக்யா ஷரஇய்யா, குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் நம் உடம்பிற்கு நாம் எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும், மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். இதுல சமரைஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன் என்னண்டா, எல்லாரும் அடிக்கடி சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் ஓதுங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்காக இறக்கப்பட்ட வசனம். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமாக, அது தௌராத்தாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், ஜபூராக இருக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு வசனம், ஒரு ஆயத், ஒரு சூரா இறக்கப்படவில்லை. ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அதுல ட்ரீட்மெண்ட் இருக்குது. மூன்றாவதாக ஆயத்துல் குர்சி. நாலாவது கட்டமாகத்தான் அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான துஆக்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான 2 துஆ, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்றது முதலாவது. இரண்டாவது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த ரெண்டும் மிக முக்கியமான துஆக்கள். எங்களோட வாழ்க்கையில அடிக்கடி நம் ஓதிவிட்டு நம் குழந்தைகளுக்கும் இது துஆக்களையும் இந்த முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வந்த பிற்பு பாதுகாப்பு தேடுவதை விட வருவதற்கு முன்பு இந்த மோசமான இந்த கந்திருஷ்டி போன்றவைகளை விட்டு நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். 12 குழந்தைகளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க நடந்து செல்லும் பொழுது ஒரே பாதையால் நடக்க வேண்டாம், செப்பரேட்டடாக போங்க. அடுத்தவங்களுடைய கண்கள் என் குழந்தைகள் மீது விழுந்துவிடக் கூடாது. ஒரு குழந்தை பிறந்த அடுத்த கணம் இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்ல அப்லோடட், திருமணம் முடித்த அடுத்த கணம் வெக்கம் கெட்டவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை அப்லோடட். நடக்குதா இல்லையா? தன்னுடைய வியாபாரத்தை அப்லோட் பண்றாரு. தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு Facebookல அப்லோட் பண்ணிட்டாரு. அடுத்த மனிதர்கள் தன் மனைவியையும் தன் குழந்தைகளையும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த போட்டோஸையும் அந்த இமேஜஸையும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே துஆ செய்யக்கூடியவர்கள் அல்ல. பிறந்த குழந்தை நோயினால் பாதிக்கப்படுகிறது, குடும்பங்களுக்கு மத்தியில் ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது, அவருடைய தொழிலில் பலகீனம் ஏற்படுகிறது, தன்னுடைய அழகாக படித்து வந்த குழந்தை வீக்னஸ் ஏற்படுகிறது. ஹஸ்ரத், இத்துணை வைத்தியங்கள் செய்தும் எந்த யூஸும் இல்ல. என்ன அர்த்தம் என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய தொழிலுக்கு? கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் தான் நாங்க யோசிக்கிறோம். இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணூர் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணூர் என்றது இஸ்லாத்தில் இருக்குதான் கேட்கிறாங்க. ஒரு சஹாபி இருந்தாரு, அவர் குளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல இறங்கி ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஜுப்பாவை கலட்டுறாங்க. பக்கத்துல இன்னும் ஒரு சஹாபி இருக்கிறாரு, ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க இப்படி அழகா இருக்கிறீங்களே, உங்களோட உடம்பெல்லாம் ஷேப்பாக அழகாக இருக்குது என்று சொன்ன அடுத்த கணம், அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த இடத்துல அந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவங்க விழுந்தார்கள். அந்த இடத்தில் விழுந்தார்கள். ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ்விட கூப்பிட்டு போடப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நடந்தது? யா ரசூலுல்லாஹ் தெரியாது. ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவர்கள் சிறிய அசைவு இருக்கிறது. கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அவங்க, ஹல் தத்தஹிமூன பி அஹத், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? யா ரசூலுல்லாஹ், எனக்கு பக்கத்துல ஆமிர் இப்னு ரபிஆ சஹாபி தான் இருந்தாரு, அவர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமீர வர சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆமீர் இங்கே வாருங்கள் என்ன யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிர் இப்னு ரபிஆ உங்களுடைய சகோதரன் ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தீர்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்க கொலை செய்ய பாத்தீங்களா? என்ன யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கண் திருஷ்டி அந்த சஹாபிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அலா பர்ரத்த
உங்களுக்கு தெரியாதா? ஒரு நலமான காரியம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் கூறவில்லை. உங்களுடைய கண்திருஷ்டி இந்த சஹாபிக்கு ஏற்பட்டு விட்டது. அவருக்கு தெரியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இகுத்தஸில், போயிட்டு குளிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ஆமிர் இப்னு ரபியா குளிக்க ஆரம்பித்தார். ஆமிர் இப்னு ரபியாவினுடைய அந்த தண்ணி எடுத்துட்டு வந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊத்துங்க அந்த ஸஹல் இப்னு ஹுனைஃபின் உடம்புல. நுகர்களே, கண் திருஷ்டியுடைய வைத்தியம், இட் இஸ் a treatment of Islam. இது எங்களுக்கு மைண்டுக்கு படாது. அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடம்புல ஊத்தப்படுகிறது. வல்லாஹி அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு எழுமினாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ஹதீஸை கீழே தான் தெளிவுபடுத்துவார்கள், இது சஹாபாக்களுக்கு நடந்த நிகழ்வுகள். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உடம்புல நிறைய பேர் இன்றைக்கு சொல்லுவாங்க, ஹஸ்ரத் எனக்கு எப்ப பார்த்தாலும் என்னுடைய உடம்பினுடைய மூட்டுகள் வலி, எனக்கு தலைவலி, எனக்கு உடம்புல சோர்வு, எனக்கு அடிக்கடி மறதி வருகிறது, என்னுடைய உடம்புடைய முகத்தும் வித்தியாசமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மக்களோடு சேர்ந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், கண்ணோருடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? அடிக்கடி மறதிகள் ஏற்படும், அடிக்கடி தலைவலி ஏற்படும், உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்புகளும் வலிக்க ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், எனக்கு தனியா இருக்கிறதான் பிடிக்கும், என்னுடைய முகம் மஞ்சளிச்சிருக்கும், உடம்பினுடைய சில பகுதிகளில் எதிர்பாராத கட்டைகள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாம் கண்ணூருடைய ஆரம்பம். இதுல இருந்து தான் பயங்கரமான நோய்களின் பக்கம் திருப்பும். இஸ்லாம் கூறுகிற வைத்திய முறை என்ன தெரியுமா? அவனுடைய கண்ணு தான் எனக்கு பட்டு தெரிஞ்சா அது ஸஹல் இப்னு ஹுனைஃபுடைய வைத்தியம். அது அப்துல்லாஹுடைய கண்ணூர் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றா, அப்துல்லா உங்களுடைய உடம்பை கழுகி தாருங்கள் எனக்கு. ஆரம்ப காலத்தில் வழக்கம் இருக்கும், ஹவுதுடைய தண்ணி எடுத்துட்டு வாங்க, எடுத்து ஹவுல் தண்ணியால கழுவுவாங்க. கண்ணியமானவர்களே, பழையவங்களுடைய பழக்கம் என்னடா, யாரு கண் பட்டதுன்னு தெரியா, யார் என்று தெரிஞ்சா அவருடைய உடம்பை கழுகி அதை நம் உடம்பில் தேய்த்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஷிஃபா கிடைக்கும். இரண்டாவது ட்ரீட்மெண்ட், எனக்கு யாரு கண்பட்டது என்று தெரியாவிட்டால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் நம்மில் அதிகமானவர்கள் மறந்த ஒரு விடயம் தான். ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் முதலாக செய்ய வேண்டிய விடயம் இருக்கிறது, ருக்யா ஷரஇய்யா. குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் நம் உடம்பிற்கு நாம் எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும், மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். இதுல சமரைஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன் என்னண்டா, எல்லாரும் அடிக்கடி சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் ஓதுங்க. ரசூலுல்லாஹுக்காக இறக்கப்பட்ட வசனம். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமாக, அது தௌராத்தாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், ஜபூராக இருக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு வசனம், ஒரு ஆயத், ஒரு சூரா இறக்கப்படவில்லை. ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அதுல ட்ரீட்மெண்ட் இருக்குது. மூன்றாவதாக ஆயத்துல் குர்சி. நாலாவது கட்டமாகத்தான் அன்பு ரசூலுல்லாஹுடைய அதிகமான துஆக்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான 2 துஆ, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்றது முதலாவது. இரண்டாவது, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த ரெண்டும் மிக முக்கியமான துஆக்கள். எங்களோட வாழ்க்கையில அடிக்கடி நம் ஓதிவிட்டு நம் குழந்தைகளுக்கும் இது துஆக்களையும் இந்த முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வந்த பிற்பு பாதுகாப்பு தேடுவதை விட வருவதற்கு முன்பு இந்த மோசமான இந்த கண் திருஷ்டி போன்றவைகளை விட்டு நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்.